கள்ளசாராய உயிரிழந்தாங்க. இவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறதா சொல்லி இது பண்ணுறாங்க. இது வந்து சமூக வலைதளங்களில் வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. இல்லை அது வந்து சரின்றீங்களா? கள்ளசாராய குடிச்சு இறந்துட்டு அவங்களுக்கு வந்து காசு சரிங்க அனுமதிக்கிறது முறை. அதாவது இப்போ இறந்து போன ஆளுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சவருக்கா கொடுத்துருக்காங்க? இல்லை, அந்த நிர்கதியா போன குடும்பத்துக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வைரல் ஆக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாய் தகப்பன் 2 பேரையும் இழந்து அவங்களுக்கு ஈமக்கிரியை செஞ்சு முடி இறக்கிட்டு ஒரு பையன் பேசாங்க, இந்த அரசாங்கம் வந்து சாராய கடையை ஒழிக்கணும். இது அது மாத்திரம் இல்லை, இந்த இப்போ தூத்துக்குடிக்கு எம்பியா இருக்காங்களே, அது கனிமொழின்னு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க 2016 தமிழகத்தில் இந்தியாவிலேயே, அது 2 வாட்டி சொல்றாங்க, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். கழுத்தில் எழுதி போட்டுக்கிட்டோங்கிறேன் அவங்கெல்லாம். அது உண்மைதானே? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு சர்வே 495 பேர் விதவைகளை சர்வே எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 495 பேரில் 188 பேர் வந்து சாராயம் குடித்ததால் கணவனை இழந்தோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க வந்து விதவையானது காரணம் ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், இவங்க தான். ஏன்னா 70 ப்ரொஹிபிஷனை லிஃப்ட் பண்ண குற்றவாளி யார்? தமிழனை முதல்ல குடிக்க வச்சு குடி கெடுத்தது கருணாநிதி. இது சரித்திர உண்மை. ஏன்னா அது வரைக்கும் திரு ராஜாஜி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து டோட்டல் ப்ரொஹிபிஷன் தமிழ்நாட்டில் இருந்து சாராய கடையை திறந்து விட்டு தமிழனை குடிக்க வச்சு இந்த சாவுக்கெல்லாம் யார் காரணம்? வித்து எது? கருணாநிதி. இந்த சாவு அத்தனைக்கும் காரணம் அந்த பாவத்துக்கு அந்த குடும்பம் தான் பொறுப்புங்கிறேன். நீங்க தான் காரணம், கருணாநிதி தான் காரணம். தமிழ்நாட்டில் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடியை கெடுத்தது கருணாநிதி. ஏன்னா இன்னைக்கு சாராயம் இல்லாமல் ஒரு மாநிலம் நடத்த முடியும்னு ரீசெண்டா பீகார்ல ப்ரொஹிபிஷன் கொண்டு இருக்காங்க. If Bihar can run the government, why not Tamil Nadu? அதனால முதலமைச்சர் பொறுப்புள்ள மனிதரா நடந்துக்கணும்னு நான் கேட்கிறேன். நீங்க பொறுப்புள்ள அரசியல்வாதி, சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் லெட் ஹிம் லேர்ன் டு பிஹேவ் as a responsible citizen. முதல்ல ப்ரொஹிபிஷன் கொண்டு வரணும். தேங்க்யூ. அதாவது சென்ற தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் 6% குறைஞ்சிருக்கா இல்லையா? அது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா நீங்களும் நல்லா இருக்குன்னு தம்பிட்டு அடிக்கலாம் அவங்களுக்கு டாக் ஷோவில். அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. 2வது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11.2% வாக்குகள் பிஜேபி பெற்று இருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தெளிவாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால என்ன, திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி 9 ஓட்டு வாங்கினப்பவே 3rd ஆல்டர்னேட்டிவ் வரதா எல்லாரும் பேசணும் இல்லையா? இப்போ அதை பேசணுங்கிறேன் நான். உங்கள் டிவி ஷோவில் வந்து டாக் ஷோவில் ஈவினிங் உட்காந்து இதை நடத்தும் பொழுது இந்த உண்மைகளை சொல்லணும். சும்மா அறிவாலயத்துக்கு பயந்துட்டே இருக்காதீங்கன்னு சொல்கிறேன்.